நல்லா கழுத்து வரைக்கும் மீன் சாப்பிட்டு இருக்கு. இப்போ கேட் ஃபுட் எடுத்தா என்ன எப்படி ரியாக்ட் பண்றான்னு பார்க்கலாமா? ரியாக்ஷன் வீடியோ ஏண்டா எருமாடு வயிறு ஃபுல்லா இருக்குதுங்க மீன். ஏஞ்சுக்க முடியாம படுத்து கிடக்கு எரும மாடு. கேட் ஃபுட்டா ஆட்டினா மியாவா எந்திரிக்க கூட முடியல அவனால. ஏச்சு ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியல. ஆனா கேட் ஃபுட் ஆட்டின உடனே பாத்தீங்களா மியாவா. வேணுமாடா? ஏன் வேணும் உனக்கு? இப்பதானே மீன் தின்னுட்டு வர. இன்னத்து கேட் ஃபுட்டை பார்த்தே எப்பவுமே ஏஞ்சு சுத்தி சுத்தி வரல. ஏஞ்சுக்க கூட தெரியல. வயிறு முட்டை முட்டை எதுக்கு வாய்க்கிட்ட வச்சு இல்ல அப்ப வாய்க்குள்ள போட்டு ஏஞ்சுக்க முடியல. இல்ல இல்லம்மா வாயில கொட்டி கொம்ப வச்சு இறுக்கி விட. அதத்தான் பண்ணணும். இப்போ எங்க ஓபன் பண்ணி மூக்கு கிட்ட வைங்கன்னா பஞ்சாயத்து பார்க்கும். எந்திரிக்க முடியல உன்னால. ஃபர்ஸ்ட் நீ ஏஞ்சி நில்லு மொதா. எந்திரி மொரா பாப்போம். ஏஞ்சிக்க முடியல. அவ்வளோ தீனி தின்றுருக்கு. அதை ஓபன் பண்ணி காட்டுங்களா அவன்ட்டு என்ன பண்றது. இப்போ ஏஞ்சிச்சுமா கொடுக்காதீங்கம்மா கொடுக்காதீங்க. மீன் சாப்பிட்டு இருக்காம கொடுக்காதீங்கம்மா. தின்னுட்டு ஏதாச்சும் இங்க வலிக்குது அங்க வலிக்குது அது பண்ணுது. அது வயிறு பாத்தீங்களா நல்லா குட்டி போட போத மாதிரி பெருசா இருக்கு. இல்லம்மா அப்புறமா தின்னுட்டு வயிற்று வலிக்குதுன்னு வந்து அழுவால. அப்போதைக்கு இருக்கு. நீ இப்ப கேட் ஃபுட் கேட்டு அழுகுற. அப்புறமா வயிறு வலிக்குதுன்னு வந்து அழுது பாரு. அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு. போது போ. டப்பா எடுத்து மேல வைங்க. நீ போய் பத்து தூங்க போ. நல்லா தொண்டை வரைக்கும் சாப்பிட்டு இருக்க. போதுண்டா போடா.